ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு என் மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தை கிட்ட கேட்கவும் உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நாங்கள் பொண்ணை தேடி அலைஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ பாரு கண்ணு முன்னாடியே நீ இருந்திருக்க. உன்னை கவனிக்காமல் நான் போயிட்டேனே. ஹரிஷு கூட 2, 3 தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் ஏதோ விளையாட்டுக்காக என் மேலே பரிதாபப்பட்டு சொல்கிறானான்னு நான் நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு நேராக நடேசன் கிட்டே போகிறாங்க. இன்னைக்கு காயத்ரி வீட்டிலேருந்து ரிட்டன் வந்துட்டுருக்கிற போது பல்லவனோட அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நடேசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் உண்மையாகவே என்னை இந்த வீட்டு மருமகளாக நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் உங்களுடைய மகளாவது நீங்கள் நினச்சிங்கன்னா, என் மேலே உண்மையாக உங்களுக்கு பாசம் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்காவது அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். என்னால் முடியல, என்ன காரணத்துக்காக பல்லவனை இங்கே விட்டுட்டு அவங்கள நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நீ கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.